ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நம்ம வந்து வெயிட் லாஸ் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸாக லாங் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் மோஸ்ட்டாக வர கமெண்ட் என்ன அப்படின்னா, நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறத போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுலேருந்து வந்து எனக்கு என் உடம்புக்கு எப்படி எனக்கு ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயம் என் உடம்புக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒன்றை சூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன ஒர்க் அவுட்லாம் பண்றீங்க அதை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து எப்படி அப்படின்னா, நான் ஒரு கோச்சோ அப்புறம் வந்து நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிற ஒரு ஆள் கிடையாது. நானுமே வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணேன், அப்போ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வெயிட்டை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ பண்ணேன். இப்போ நடுவில் ஒரு 3-4 மந்த்தாக விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த ஒர்க் அவுட்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் கரெக்டான ஸ்ட்ரெச்சரில் கரெக்டாக பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக பண்ண மாட்டேனா. ஏன்னா எனக்கு வரது தான் நான் பண்ண முடியும். நம்ம இப்போ தான் பிகினிங். நம்ம ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தோம்னா கரெக்டான ஸ்ட்ரெச்சரில் கரெக்டான போஸில் பண்ணலாம். ஓகே, உங்களுக்காக வந்து சரி நம்ம எல்லாரும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக போஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன். ஏதோ ஓரளவுக்கு, ஆனால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நான் வந்து பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு இந்த ஒரு 6 எக்ஸசைஸ் தான் வந்து நான் கம்பல்சரி டெய்லியுமே வந்து வெயிட் லாஸ் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும். ஜஸ்ட் 1 வீக்லேயே வந்து பாருங்கள், முன்னாடி நான் போடுற ஃபோட்டோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த தொப்பை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ பிடிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிற ஒர்க் அவுட்டை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1லேருந்து 2 இன்ச்சு 1 இல்லை 2 வாரத்தில் குறையும். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது பிகினிங்காக வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொப்பை குறையும். ஸோ வாங்குத நான் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் பேர்லாம் எனக்கு தெரியாது. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி தான் என்னோடய தொப்பையை நான் வந்து குறைச்சேன். எப்பயுமே வெயிட் லாஸ் அப்போது தொப்பை குறைக்கணும்னா இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன். இது எல்லாமே க்ரன்ச்சஸ் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து காமிக்கிற மாதிரி நம்ம காலை எல் ஷேப்பில் வந்து வச்சுக்கிட்டு நம்ம தலைக்கு கீழே கையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும். தலையை மட்டும் தூக்கக்கூடாது, நம்ம ஷோல்டரையும் நல்லா தூக்கணும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூக்குங்க, ஆனால் கால் வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தூக்குறது கஷ்டமாக இருக்கும். தொப்பை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தூக்குறது கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு வாரம் கண்டினியூவாக பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். நல்ல எஃபெக்டிவான ஒரு பெல்லி ஃபேட் எக்ஸசைஸ். நீங்கள் இப்படி பண்ணுறப்ப நீங்களே பாருங்கள் என்னோடய வயிறு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸசைஸ்மே 20 டைம்ஸ் 2 செட்டு பண்ணணும். 10 டைம்ஸ் பண்ணோன்னே கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கெல்லாம். அவங்களாம் வந்து ஒரு அரை நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி 2 செட்டு பண்ணணும். அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னென்னா, இதே மாதிரி எல் ஷேப்பில் காலை வச்சுக்கிட்டு அந்த காலால் நம்ம செஸ்ட்டை வந்து தொடணும். நம்ம கை வந்து கீழே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் செஸ்ட்டு வந்து நம்ம தொட முடியாது, அதனால் கவலைப்படாதீங்க நம்மளால் தொட முடியலையேன்னு. நம்ம வந்து செஸ்ட்டு அந்த கால் தொட நம்ம வயிறு நல்லா சுருங்குறத வந்து நம்ம பார்க்கலாம். இதுவும் நல்லாவே ஒரு எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ்னே சொல்லலாம். பிகினர்ஸ் வந்து ஒரு 20 டைம்ஸ் வந்து 20 கவுண்ட் வந்து 2 செட்டு பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே எனக்கு பண்ண முடியுது அப்படின்னா 30 கவுண்ட்ஸ் கூட, அதாவது 30 டைம்ஸ் கூட பண்ணலாம். 2 செட்டு கண்டிப்பாக பண்ணணும். ஒரு செட்டு மட்டும் பண்ணக்கூடாது, 2 செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 6 எக்ஸசைஸ் 6 எக்ஸசைஸையும் ஒரு தடவை பண்ணிவிட்டு மறுபடியும் 6 எக்ஸசைஸாக மறுபடியும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3rd எக்ஸசைஸு காலை வந்து கீழே வந்து நம்ம தொடுறது. நம்ம ஒரு காலை தொடுறப்ப இன்னொரு கால் எல் ஷேப்பில் இருக்கணும். இன்னொரு காலை தொடுறப்ப ஒரு கால் வந்து எல் ஷேப்பில் இருக்கணும். எல் ஷேப்பில் இருக்கிறப்ப தான் நீங்கள் ரெண்டாவது இன்னொரு காலை வந்து நீங்கள் தொட முடியும். நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். ஒரு கால் கீழே தொடுறப்போ ஒரு கால் எல் ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஒர்க் ஆகும் இந்த எக்ஸசைஸு. நம்ம வந்து ஒரு கால் தொடுறப்ப இன்னொரு கால் கீழேயோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தாலே புரியுன்னு நினைக்கிறேன். ஒரு கால் கீழே தொடுறப்ப இன்னொரு கால் எல் ஷேப்பில் இருக்கணும். அதுதான் வந்து இந்த எக்ஸசைஸில் நோட் பண்ண வேண்டியது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் கஷ்டமான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த 6மே. ரொம்ப வந்து வயிற்றில்
தான் வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் முடியலை ஒரு 10 கவுண்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் முடியலை அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்தது ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துடாதீங்க, கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு அரை நிமிஷம் இல்லைனா ஒரு நிமிஷம் அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் இப்போ பழகிடுச்சு. பட் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, நம்ம கையை நம்ம காலுக்கு கீழே வந்து வச்சுக்கிட்டு நம்ம கால் வந்து எப்படி இருக்கணும்னா நேராக இருக்கணும். கால் வந்து கீழே வந்து தொடக்கூடாது. தொடாமல் இந்த மாதிரி மேலே தூக்கி தூக்கி எடுக்கணும். நம்ம கை கீழே இருக்கணும். அப்போ வந்து நல்லா வந்து நம்ம வயிற்றில் வந்து நல்லா அது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுறத நம்ம அப்படியே ஃபீல் பண்ண முடியும். காலை வந்து கீழே கொண்டு வரப்போ தரையில் பற்றக்கூடாது. அந்த காலுக்கும் தரைக்குமான டிஸ்டன்ஸ், ஒரு காலை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த முட்டி வந்து மடங்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் மடங்குது, நீங்கள் வந்து மடங்காமல் செஞ்சிங்கன்னா நல்லா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். மடங்காமல் நேராக காலை வச்சு பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தூக்க முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தூக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய பெல்லி ஃபேட் இருக்கவங்க ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களால ஃபுல்லாக தூக்க முடியாது. எவ்வளோ தூக்க முடியுதோ இது தாங்க ஒர்க் அவுட்லேயே ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட் அண்ட் ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவுட். என்னாலே 15க்கு மேலே பண்ண முடியாது. அதாவது வந்து கையை இந்த பாருங்கள் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன்னு, ஒரு காலை வந்து ஒரு கையால் ஆப்போசிட் காலை தொடுறப்ப நம்ம கால் வந்து ஒரு கால் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இன்னொரு கால் வந்து நம்ம தொடணும். என்னாலாம் சுத்தமாக இது முடியவே முடியாதுங்க. ஒரு 15 இது செய்வேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 15 இது செய்வேன். அந்த மாதிரி தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் எப்படி செய்கிறேன்னு. ஒரு காலை இன்னொரு கையால் தொடுறப்ப இன்னொரு கால் வந்து நல்லா நீட்டி விடணும். நம்ம உங்களுக்கு தெரியுதா, ஒரு கையை ஒரு காலால் தொடுறப்ப மற்ற இன்னொரு கால் வந்து நீட்டி இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம செய்யணும். ரொம்ப கஷ்டமானது, பட் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். ஒர்க் அவுட் வந்து பைசைக்கிள் கிரன்ச்சஸ்ஸு. நம்ம வந்து முன்னாடி வந்து காலை வந்து ஒரு காலை நீட்டிவிட்டு இன்னொரு காலை தொடுவோம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பைசைக்கிள் நம்ம சைக்கிள் ஓட்டினா எப்படி ஓட்டுவோமோ அது மாதிரி ஓட்டணும். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. நல்லா வீடியோ பார்த்தே நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு கால் வந்து தொடுறப்ப அந்த பைசைக்கிள் மாதிரி நம்ம சைக்கிள் ஓட்டுறா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 5th ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலை வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து திரும்பணும். நம்ம நல்லா செவுத்தோட சென்ட்ரு பகுதியை பார்க்குற அளவுக்கு நல்லா திரும்பணும். அப்போ வந்து அந்த சைடு ஃபேட்டு நம்ம இடுப்பில் இருக்க சைடு ஃபேட்டெல்லாம் வந்து நல்லாவே குறையும். இது வந்து நீங்கள் வந்து 30 தடவை 40 தடவை தான் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் ஒரு 100 தடவை கூட இந்த ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணலாம். இவங்க 40 தான் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து நல்லா ஈஸியாக கடகடன்னு எனக்கு குறையணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 40 50 செட்டு கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. காலையில் மத்தியானம் ஈவினிங்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் பெல்லி ஃபேட் குறையும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிறையா பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெல்லி ஃபேட் குறையும். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பெல்லி ஃபேட் இருக்கவங்க பாய்ஸு, கேர்ள்ஸு, லேடிஸு, ஆஃப்டர் டெலிவரி பெல்லி ஃபேட் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை வந்து அதே மாதிரி வி ஷேப்பில் வச்சுக்கிட்டு நம்ம கையை நல்லா பின்னாடி வச்சுக்கணும். நல்லா பாருங்கள், பின்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி நம்ம போகிறப்ப நம்ம காலை நீட்டணும். இது வந்து நேராக பார்க்கணும். நம்ம வேறு எங்கேயுமே பார்க்கக்கூடாது. நேராக ஒரு செவுத்தில் ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டு நம்ம பின்னாடி போகிறப்ப நம்ம காலை நீட்டணும். இதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நல்ல எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட்டு. எல்லா எக்ஸசைஸுமே நான் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. கொஞ்சம் போஸ் மாறும், ஸ்ட்ரக்சர் மாறும். ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கால் மடங்காது, கை மடங்காது, சில பேருக்கு தொட முடியாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண அப்படியே உங்களுக்கு அது பழகிடும். ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நான் சொன்னதை வந்து நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெல்லி ஃபேட் இவ்வளோ பெரிய பெல்லி ஃபேட்டாக இருந்தாலும் குறையிறத பார்க்கலாம். கண்டினியூவாக 3 மாதம் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், நல்லா விசிபிளாக தெரியும். எல்லாருமே பார்க்குறவங்க கேட்பாங்க. நல்ல இன்ச்சு வந்து லாஸ் ஆகுறது 1 or 2 வீக்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஒர்க் அவுட் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்பையும் நீங்கள் கண்டிப்பாக வார்ம் அப் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கூல் டவுன் லாஸ்ட்டாக பண்ணணும். அப்போ தான் வந்து எங்கேயாவது சதை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் சதை இது பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் ஒரு 5 நிமிஷம் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூல் டவுன் ஒரு 5 நிமிஷம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெருசாக இந்த பெயினும் இருக்காது. நீங்கள் பெல்லி ஃபேட்டை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து கண்டிப்பாக பெயின் இருக்கும். அப்படி பெயின் இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து உங்கள் வயிற்றில் வந்து அந்த எக்ஸசைஸ் கேட்குது, எஃபெக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.